தற்பொழுது அடகு கடையில் 1 கிலோ தங்கம் 8 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அரியலூரில் உள்ள நகை அடகு கடையில் 1 கிலோ தங்கம் 8 கிலோ வெள்ளி மற்றும் ரூபாய் 5 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் நடத்தி வந்த அடகு கடையில் வேலை பார்த்த நபர் இந்த திருட்டு செயலை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆசாத் என்பவர் நடத்தி வந்த அடகு கடையிலிருந்து நானேஸ் நகைக்கடையில் வைத்திருப்பது வழக்கம் என்றும், ஆசாத் நகைக்கடையிலிருந்து நானேஸ் கடைக்கு நகைகளை கொண்டு சென்றபோது கண்ணையாளால் திருடி சென்றது தெரியப்பட்டுள்ளது. அடகு கடை உரிமையாளர் அளித்த புகார் அடிப்படையில் அரியலூர் காவல் நிலைய போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரியலூரில் உள்ள நகை அடகு கடையில் 1 கிலோ தங்கம் 8 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் உள்ள நகை அடகு கடையில் 1 கிலோ தங்கம் மற்றும் 8 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சூரியபிரகாஷ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சூரியபிரகாஷ், இதுகுறித்த விவரங்களை நீங்கள் பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கண்டிப்பாக, அதாவது அரியலூர் நகை அடகு கடையில் 1 கிலோ தங்கம் 8 கிலோ வெள்ளி 5 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு. கடையில் வேலை பார்த்த நபரை கைவரிசை காட்டியதால் ராஜஸ்தான் மாநிலம் சேர்ந்த வில்வாடா கிராமத்தைச் சேர்ந்த ஆசாந்த் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் கடைவீதி மார்க்கெட் ஹரி சிவன் பேங்கில் நகை அடைக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். கடை பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக தெரிய வருகிறது. லோடா சுப்பிரமணியன் கோவில் அருகில் உள்ள தங்கையின் வீட்டுக்காரர் கடை நடத்தி வரும் நானேஸ் அடகு கடையில் நகைகளை பாதுகாப்பாக வைப்பது வழக்கம். அசாம் கடையில் வேலை பார்த்தும் ராஜஸ்தான் மாநிலம் கண்ணையா என்பவரும் கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நகை கடையில் இருவரும் கடையை நானே நகையை பாதுகாப்பாக கொண்டு வைத்து செல்வேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த நபர் நீண்ட நேரமாக வராத கண்டு இதனை அடித்து அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சூரியபிரகாஷ்.